அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் முற்றிலும் ஒரு புதுமையான ஒரு ஃபார்முலாவில் நீம் ஃப்ளோர் கிளீனர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் நிறையா வீடியோக்கள் ரா மெட்டீரியல் பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். சிட்ரிக் ஆசிட் யூசஸ் என்ன, எதுக்கு அது யூஸ் ஆகும், அப்புறம் இந்த சோடா எஸ் இது எந்த முறையில் பயன்படுத்தினா யூஸ் ஆகும், அது நீங்கள் எந்த முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ட்டு அதனால் நமக்கு அப்படின்ட்டுலாம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் எஸ்எல்இஎஸ் எப்படி இருக்கணும், சிட்லிங் ஏஜென்ட்டுண்டா என்ன, அது எப்படி டிட்டர்ஜென்ட்டில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே அந்த வீடியோக்கள் லிங்க்கெல்லாம் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கைப்பிடி அளவு வேப்பந்தலை எடுத்து நான் சூடு பண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை நீங்கள் எவ்வளோ வேண்டாலும் சேர்த்துக்குங்க. ஆனால் 30 கிராம் வர்ற மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்குங்க. நான் டெமோ வீடியோ அப்படிங்கிறதுனால நான் குத்து மதிப்பாக இதை பொருட்களை நான் சேர்த்துறேன். நீங்கள் 200 கிராம் தண்ணியை சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணியை நம்ம ஊற்றிட்டோம். அடுத்ததாக க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலரு 1 கிராம், 1 கிராமோட கம்மியாகவே எடுத்துக்கோங்க. லைட் க்ரீன் கலர் இது. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் கூடுதலாக போன மாதிரி தெரியுது. இருந்தாலும் நம்ம டெமோ வீடியோ அப்படிங்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அளவாக பார்த்து போட்டுக்குங்க. நீங்கள் போடும்போது உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்குங்க. ஆனால் கம்மியாக போடுறது நல்லது. லைட்டாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பர்ஃப்யூம் 1 கிராம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இந்த வேப்ப இலையை கொதிக்க வச்ச தண்ணி 30 கிராம் எடுத்திருக்கேன். நான் குத்து மதிப்பாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் இந்த ஃபார்முலாவை இந்த மெஷர்மெண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது ஐபிஏ 5 கிராம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக எஸ்எல்இஎஸ் 60 கிராம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கோகோகுளுக்கோசைடு 60 கிராம் எடுத்துக்கலாம். ஸ்பெல்லிங் சொல்கிறேன், எழுதிக்கிங்க. COCOGLUCOSIDE கோகோகுளுக்கோசைடு 60 கிராம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக சால்ட்டு ஒரு 10 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்ல திக்னஸ் ஆயிடுச்சு.
இப்போ இந்த பவுலில் ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா திக்னஸாக இருக்குது. இப்போது இந்த நீம் ஃப்ளோர் கிளீனர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.